அன்னைக்கே ஊருக்கு போயிடுச்சு. சின்ன தங்கச்சி மறுநாள் காலையில 10 மணி பஸ்க்கு ஊருக்கு போறோன்றது போல சொன்னதால அன்னைக்கு நைட்டு எங்க வீட்லயே தான் என்னுடைய சின்ன தங்கச்சி தங்கச்சி. அப்போ நைட்டு கேட்டுச்சு என்னுடைய அம்மா கிட்ட, ஏம்மா அவ்வளோ துணி சேர்த்து வச்சிருக்கிற? கிட்டத்தட்ட 10 நாள் துணி இருக்கும் போல இருக்கே, அவ்வளோ துணி சேர்த்து வச்சிருக்க, இப்படி எல்லாம் நீ சேர்த்து வைக்க மாட்டியே, ஏன் என்ன ஆச்சுன்னா, ஏன் அப்பாக்கும் அம்மாக்கு சண்டை? ஆமா, இவங்க சண்டைக்கும் துணி துவைக்காததுக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டுச்சு. அம்மா மாமி வீட்டுல வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்க, அதை பார்த்ததுல இருந்து நம்ம வீட்டுக்கும் வாஷிங் மிஷினும் வேணுமா, ஃப்ரிட்ஜும் வேணும்னு சொல்லி கேக்குறாங்க அப்படின்னு. ஒன்னே வாங்கி கொடுக்க மாட்டாங்க, இதுல வேற உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேற வாஷிங் மிஷின் வேற. இல்லம்மா, நான் அது ஒரு சபதமாவே எடுத்துக்கிறேன், வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்காம நான் எந்த துணியுமே துவைக்க மாட்டேன். அப்படியே கட்டி கட்டி வச்சுட்டா என்ன பண்ணுவேன் ட்ரெஸ்ஸுக்கு அப்படின்னு. எனக்கு என்ன கஷ்டம், பீரோல 2 பீரோ புடவை இருக்குது, நான் அதையே கட்டி கட்டி அப்படியே வச்சிருவேன், அது எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு. சரி உனக்கு ஓகே, ஜெயாக்கு என்ன பண்ணுவேன்னா இருக்கிற நைட்டுங்கள வரைக்கும் போடுவேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா போய் கடையில கூட எடுத்துன்னு வருவேன்னு தவிர ஜெயாக்கு கூட அந்த அழுக்கு நைட்டி எல்லாம் எடுத்து போட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு எல்லாமே பேசி முடிச்சுட்டு படுத்துட்டேன். மறுநாள் காலையில பால் பவுடரு அந்த டைமுக்கு மட்டும்தான் டீ வைக்கிறதுக்கு இருந்துச்சு. அப்போ எங்க அம்மா சொல்லியிருந்தாங்க, டீ எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு. பால் பவுடர் இருந்தது, டீ வச்சுட்டோமா, கேன்டீன்ல வாங்கிட்டு வந்தது எல்லாமே காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு தங்கச்சியா ஊருக்கு பஸ் ஏத்துறதுக்கு போகும்போது போயிட்டு அதுக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, ஸ்வீட் எதுக்கு நீ வாங்கி கொடுக்குற அப்படின்னு நான் கேட்டேன். இல்லம்மா, காது குத்துற ஃபங்க்ஷன்ல ஏதோ ஸ்வீட் எல்லாம் கொடுக்கலையான்னு கேட்பாங்க, நம்ம போய் எப்படி பிரச்சனை இருக்கும்போது அவங்க வரிசையில வச்சது எடுக்க முடியும், நான் ஸ்வீட் எதனா வாங்கி கொடுத்துட்டேன், அப்படியே போய் பால் பவுடர் வாங்கின்னு வரேன் அப்படின்ட்டு சொல்லிடுறேன். சரி, அதே போலவே காலையில சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு என்னுடைய தங்கச்சி கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது எங்க அப்பா கிட்ட எங்க அம்மா கேட்டாங்க, நான் இந்த பொண்ணை போயிட்டு பஸ் ஏத்திட்டு வரேன், வரும்போது பால் பவுடர் வாங்கிட்டு வரேன், காசு தரேன். அதுக்கும் சண்டை போட்டாரு. அவரு ரொம்ப அதிகமா பேசவே எங்க அம்மாக்கு கோவம் வந்துட்டு, பால் பவுடர் காசு தேவைப்படுறது, நானே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா எடுத்துட்டு போயிட்டாங்க. என்னுடைய தங்கச்சி ஊருக்கு கிளம்பிடுச்சு. அது போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அம்மா வந்தாங்க. வரும்போதே காலை எடுத்து வாசல்ல வைக்கும் போதே சொன்னாங்க, உங்க அப்பா பண்ற இதுக்கும் என் உடம்பு இருக்கிற கஷ்டத்துக்கும் இந்த வாட்டி எனக்கு ஏதோ ஆக போகுது அப்படின்னு. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு, அந்த பாரு பால் பவுடர் வாங்க